கேஎஸ்பியோட ஐபி சின்னனண்டா கரைசல் குறித்த அயன்களால் நிரம்பல் அடையவில்லை. அயன் கரைசல்களை கலந்து வீழ்வடிவை எதிர்பார்க்கும் சந்தர்ப்பத்தில் வீழ்வடிவு தோன்றாது. அடுத்த பாயிண்ட்ஸ் அடுத்த பாயிண்ட்ஸ் ஐபி சமன் கேஎஸ்பி. ஐபி சமன் கேஎஸ்பி. ஐபி சமன் கேஎஸ்பி ஆகும் வரை மேலும் அயன்களை சேர்க்க வேண்டும். மேலும் அயன்களை சேர்க்க வேண்டும். சரியானே? இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. கேஎஸ்பியோட ஐபி சின்னம் என்றால் இன்னும் இது கேஎஸ்பி ஐபிக்கு சமனாகும் வரை அயன்கள் சேர்க்கப்பட வேண்டும். அதுக்கு பிற்பாடுதான் வீழ்வடிவு தோன்றும். அதன் பின்னரே வீழ்வடிவு தோன்றும். சொல்ற விளங்குதா? ஐபி சமன் கேஎஸ்பி ஆகும் வரை அயன்களை நாங்கள் சேர்த்து அதுக்கு பிறகுதான் வீழ்வடிவு எதிர்பார்க்கலாம். இந்த நிலை அடையும் வரை வீழ்வடிவு தோன்றாது. முதலாவது சந்தர்ப்பத்துக்குரிய நோட்ஸ். இனி அடுத்த படத்தை குறிக்கொள்ளுங்க. இந்த படத்தை குறிக்கொள்ளுங்க. இந்த நோட்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். இனி இரண்டாவது படத்தை குறிக்கொள்ளுங்க. இந்த படத்தை குறிக்கொள்ளுங்க. சரி, இதுல வந்து இரண்டாவது நோட்ஸ் நாங்கள் அப்படியே மாத்த போறோம். இதான் விஷயம். இந்த படத்துக்கு நீங்க எழுத போறது இது.
கேஎஸ்பியை விட ஐபி வந்து பெரிது எனில், இந்த நிபந்தனை கேஎஸ்பியை விட ஐபி பெரிது எனில் கேஎஸ்பியை விட ஐபி பெரிது எனில் நாங்கள் கணிக்கிற அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்தை விட உயர்வாக இருக்கு. நாங்கள் கரைச்சு பெற்ற அயன் பெருக்கம் கேஎஸ்பியை விட பெரிதாக இருக்கு எனில் முதலாவது பாயிண்ட் நிரம்பல் நிலைக்கு மேல் தானே நிரம்பல் நிலை அதை விட பெருசா இருக்கிறாங்க. நிரம்பல் நிலைக்கு மேல் நிரம்பல் நிலைக்கு மேல் அயன்கள் கரைந்திருக்க முடியாது. 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 அயன் கரைசலை கலந்து அயன் கரைசலை கலந்து அயன் கரைசலை கலந்து அயன் கரைசலை கலந்து வீழ்வடிவை எதிர்பார்க்கும் சந்தர்ப்பத்தில் வீழ்வடிவை எதிர்பார்க்கும் சந்தர்ப்பத்தில் வீழ்வடிவை எதிர்பார்க்கும் சந்தர்ப்பத்தில் வீழ்வடிவு தோன்றும். வீழ்வடிவு தோன்றும். வீழ்வடிவு தோன்றும். அப்ப நீங்கள் கணிச்ச அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்தை விட உயர்வு என்று சொன்னால் அங்க வீழ்வடிவு உண்டாகும். வீழ்வடிவு தோன்றும். எதுவரைக்கும் வீழ்வடிவுமே வரும் ஐபி சமன் கேஎஸ்பி ஆக வரும் வரைக்கும் வீழ்வடிவு. ஐபி வந்து கேஎஸ்பிக்கு சமனாகும் வரை வீழ்வடிவு. அதுக்கப்புறம் வீழ்வடிவாகும். வீழ்வடிவான கரைஞ்சு அதை அயன்களை தோற்றிக்கும். அயன்கள்ட்ட சரி வந்து மாறாகும். அப்ப அடுத்த பாயிண்ட் அழகி கொள்ளுங்க. ஐபி சமன் கேஎஸ்பி. ஐபி சமன் கேஎஸ்பி. ஐபி சமன் கேஎஸ்பி ஆகும் வரை ஐபி சமன் கேஎஸ்பி ஆகும் வரை வீழ்வடிவு தோன்றும் திசையில் ஐபி சமன் கேஎஸ்பி ஆகும் வரை வீழ்வடிவு தோன்றும் திசையில்
தோன்றும் திசை வீழ்வடிவு தோன்றும் திசை தாக்கம் நிகழும். வயன்கள்ட சரிவை குறைச்சு ஐபி வந்து கேஎஸ்பிக்கு சமனாக வரும். வீழ்வடிவு தோன்றும் திசையில் தாக்கம் நிகழும். கதைச்ச விஷயத்துல மிகவும் கவனமா இருக்கணும். நாங்கள் அயன்களை கலந்து வீழ்வடிவு உண்டாகிற சந்தர்ப்பத்தில இந்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போறோம். திருப்பி திருப்பி இந்த கேஎஸ்பியும் அயன் பெருக்கத்தையும் ஒப்பிட்டு தான் கணக்கீழ்கள் செய்ய போறோம். இப்ப நாங்கள் இந்த கன்க்ளூஷன் எழுதி கொள்ளுவோம். ஐபி வந்து கேஎஸ்பியை விட சிறிதாக இருந்தால் எனின் ஐபி சிறிது கேஎஸ்பி எனின் நிரம்பல் கரைசல் நிரம்பா கரைசல் நிரம்பா கரைசல் சரியா? நிரம்பா கரைசல் ஐபி கேஎஸ்பியோட சின்னதா இருந்தா அது நிரம்பாத கரைசல் நிரம்பா கரைசல். வீழ்வடிவு வீழ்வடிவு உண்டாகாது. நிரம்பாட்டா இல்ல உண்டாகும் உண்டாகாது. சரியா? வீழ்வடிவு உண்டாகாது. இரண்டாவது விஷயம் ஐபி சமன் கேஎஸ்பி. ஐபி சமன் கேஎஸ்பி எனின் நிரம்பற் கரைசல் நிரம்பற் கரைசல் நிரம்பற் கரைசல் இப்பவும் வீழ்வடிவு உண்டாகாது. நிரம்பல் கரைசலுக்கு அடுத்த கணக்கில்தான் வீழ்வடிவாகும். வீழ்வடிவு உண்டாகாது. வீழ்வடிவு உண்டாகாது. மூன்றாவது சந்தர்ப்பம் ஐபி பெரிது கேஎஸ்பி. இது நிரம்பிட்டு அப்ப என்ன வரும்? வீழ்வடிவு உண்டாகும். அப்ப வீழ்வடிவு உண்டாகும் எனின் வீழ்வடிவு உண்டாகும். வீழ்வடிவு உண்டாகும். சரியா? இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன்.
எழுத்து தொடர்பான கேள்விகளை நான் இப்ப உங்களை போட்டு விடுறேன். சரியா? இந்த கேள்விகளுக்கும் நீங்கள் ஆன்சரை செய்து போடுங்க. இப்ப நான் மேக்சிமம் தியரியை விளங்கப்படுத்தி இருக்கேன். என்னை பொறுத்தவரையில ஒரு பேசிக் தியரி சரியான முறையில விளங்கினால், அது சரியான முறையில விளங்கப்பட்டிருந்தால், பிள்ளைகளுக்கு அது சரியான முறையில போய் சேர்ந்திருந்தால், முதல் ஒரு உதாரணத்துக்கு கேள்வி செய்யணும் என்ற அவசியம் இல்லை. அந்த தியரியை வச்சுக்கொண்டு அடிப்படை கேள்வி செய்யலாம். அதையும் மீறி சில கேள்விகள் இருக்குது, பயிற்சிகளுக்கு ஊடாகத்தான் அந்த கேள்விகளை அணுக முடியும். ஆகவே நீங்கள் இப்ப நான் போட்ட கேள்விகளுக்கு நீங்க விடையெடுக்க முடிஞ்சால் ஓகே குட். நீங்கள் எங்கேயோ மேலும் ஏதோ ஒரு இதெல்லாம் இருப்பீர்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பாடம் ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு இந்த பாடத்துல நான் செய்கிற ஒரு வேலை என்னன்னு சொன்னால் அரேஞ்ச்மெண்ட். இந்த ஒழுங்கமைப்பின்படி இந்த பாடத்தை படிச்சு கொண்டு போனா இந்த பாடம் உங்களை குழப்பாது. சரியா? எந்த ஒரு பாடத்துக்கும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் சரியான முறையில இருந்துச்சுன்னு சொன்னால் பாடம் குழம்பாது. அந்த அரேஞ்ச்மெண்ட்ல டீச்சர் படிப்பிச்சா மட்டும் போதாது, பிள்ளையும் படிச்சு கொண்டு வரும். சரியா? நீங்கள் ரெகுலர் இல்லை என்று நினைக்கிறேன். கன பேர் மிகவும் புவர் பிறகு